நிறைய பேருக்கு இன்ட்ராடே விட ஸ்விங் ட்ரேடிங் தான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா இன்ட்ராடேனா மார்னிங் 9:00 to 3:00 கம்ப்ளீட்டாக சிஸ்டம் முன்னாடி இருக்கணும், சார்ட்ஸை மானிட்டர் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட் அந்த ட்ரேடிங் டெசிஷன் எடுக்கிறது கஷ்டம். பட் ஸ்விங் ட்ரேடிங்காக இருந்தால் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் யூர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பை பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ டேஸ் இல்லை ஃபியூ வீக்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக செல் பண்ணலாம். பட் ஸ்விங் ட்ரேடிங்குமே நிறைய பேர் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க நிறைய இண்டிகேட்டர்ஸ் வச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எந்த ஒரு இண்டிகேட்டருமே இல்லாமல் பியூர்லி பேஸ்ட் ஆன் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் செட்டப்பை வச்சு எப்படி ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன, எப்போ என்டர் ஆகணும், எப்போ எக்ஸிட் ஆகணும், ஈஸியாக இதை எப்படி பண்ணலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் இன்பில்ட் டூல் இருக்குது ட்ரேடிங் வியூவில், அதை வச்சு எப்போ கரெக்டாக அதுவே உங்களுக்கு ஒரு பை சிக்னல் கொடுத்துரும், அதுவே ஒரு செல் சிக்னல் கொடுத்துரும். அண்ட் மோர் ஓவர் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தால் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்ற பேக் டெஸ்ட் முதல் கொண்டு நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்ப்போம். ஸோ நம்ம பார்க்க போகிற ரூலோட சிஸ்டம் என்னென்னா டான்சைன் ட்ரேடிங் இண்டிகேட்டர் சிஸ்டம். இது வந்து ரிச்சர்ட் டான்சைன்றவர் 1950 75 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஒரு கிரியேட் பண்ண ஒரு ட்ரேடிங் செட்டப். அவரோட ஓவரால் செட்டப் என்னென்னா ஒரு ட்ரெண்ட் ஃபாலோயிங் இன் நேச்சர். மார்க்கெட்டோட ஓவரால் ஸ்டாக்ஸ் எப்பப்போல்லாம் ஒரு பிகர் ட்ரெண்ட் போகுதோ அந்த ட்ரெண்டை கேப்சர் பண்ணுறதுக்கு இவர் இந்த ரூலை டிவைஸ் பண்ணார். ஸோ இது வந்து நாளடைவில் ரொம்ப நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்ஃபேக்ட் டர்ட்டில் ட்ரேடிங் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமே இவர் தான். ஸோ ஓவராலாக இந்த வீடியோவில் இந்த பர்டிகுலர் சிஸ்டமோட ரூல்ஸ் என்ன, இதை எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காகவே இது ஒரு ட்ரெண்ட் ஃபாலோயிங்ன்றதுனால டிஃபால்ட் பேராமீட்டர் என்னென்னா லாஸ்ட் 20 டேஸோட ஹை அண்ட் லோ எனி ஸ்டாக்ஸ் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் 20 டேஸில் மேக்ஸிமம் ஹை ப்ரைஸ் எவ்வளோ போயிருக்கு, லாஸ்ட் 20 டேஸில் மேக்ஸிமம் லோ ப்ரைஸ் எவ்வளோ போயிருக்கு. இதுதான் ரெண்டு பேசிக் ஒரு மெத்தடாலஜி. இதில் லாஸ்ட் 20 டேஸ் ஹையை க்ராஸ் பண்ணி அந்த ஸ்டாக் போச்சுன்னா நம்ம அதை பை பண்ணுவோம். லாஸ்ட் 20 டேஸோட லோவை க்ராஸ் பண்ணி போயிடுச்சுன்னா நம்ம அதை செல் பண்ணுவோம். இதுதான் இந்த டான்சைன் ரூலோட பேசிக் ஃபண்டமெண்டல் க்ரைட்டீரியா. ஸோ எப்போவுமே ஒரு அப்பர் பேண்ட் இருக்கும், லோவர் பேண்ட் இருக்கும். இந்த அப்பர் பேண்டுன்றது வந்து லாஸ்ட் 20 டேஸோட ஹையஸ்ட் ப்ரைஸ் என்னவோ அது பிளாட் பண்ணிகிட்டே வரும். அதே மாதிரி லோவர் பேண்டுன்றது லாஸ்ட் 20 டேஸோட லோவஸ்ட் ப்ரைஸ் என்னவோ அதை பிளாட் பண்ணிகிட்டே வரும். நம்மளோட வேலை என்னென்னா எப்போ இந்த ஸ்டாக்கு அப்பர் பேண்டுக்கு மேலே போகுது, அப்பர் பேண்டுக்கு கீழே போகுது. அப்பர் பேண்டுக்கு மேலே போனால் பை பண்ணுவோம், அப்பர் பேண்டுக்கு கீழே போனால் செல் பண்ணுவோம். இதில் நடுவில் ஒரு மிடில் பேண்ட் வரும். அது என்னென்னா ஆவரேஜ் ஆஃப் போத் த பேண்ட்ஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டு இருக்கு, ரிவர்சல் ஆக போகுதுன்னா இந்த மிடில் பேண்டு கீழே போச்சுன்னா மேபி ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் ஒரு ஓவராலாக ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் செட்டப் பேஸ் பண்ணி தான் இந்த ஓவரால் இன்னும் அனாலிசிஸை இவர் இந்த ரிச்சர்ட் டான்சைன்றவர் பண்ணார். ஸோ இதை நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸுக்கு எப்படி பண்ணலாம், ஸோ இந்தியன் மார்க்கெட்ஸுக்கு பண்ணணும்னா என்னென்னலாம் விஷயம் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னா என்னென்ன பண்ணலாம், எப்படி இதை ட்ரேடிங் வியூவில் நீங்கள் பண்ணலாம், அதை நம்ம பார்ப்போம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா ChatGPT கிட்ட போயிட்டு நான் கம்ப்ளீட் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி கிரியேட் அ பைன் ஸ்கிரிப்ட் டு பேக் டெஸ்ட் அ ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, டான்சைன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வித் அ டிஃபால்ட் லுக் பேக் பீரியட் ஆஃப் 20 days அண்ட் இட் ஷுட் பி அ லாங் ஒன்லி ஸ்ட்ராட்டஜி. ஸோ நான் என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன்னா ChatGPT கிட்டேயே எனக்கு ஒரு ட்ரேடிங் வியூக்கான பைன் ஸ்கிரிப்ட் கொடு, ஸோ அந்த பைன் ஸ்கிரிப்டை வச்சு நான் பேக் டெஸ்ட் பண்ணிக்கிறேன்றது தான் ஒரே ஒரு ப்ராம்ப்ட். ஸோ அதை கொடுத்தாலே போதும், ChatGPT ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான கம்ப்ளீட் கோடு கொடுத்துரும். ஸோ நீங்கள் இந்த கோடை ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு ட்ரேடிங் வியூவில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணாலே போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக எப்போ பை பண்ணணும், எப்போ செல் பண்ணணும் பேஸ்ட் ஆன் இந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் படி அதுவே பிளாட் பண்ணிடும். ஸோ நமக்கு இன்னமும் ஈஸியர் ஆயிரும். அண்ட் மோர் ஓவர் பிளாட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த கம்ப்ளீட் ஸ்டாக்குக்கான பேக் டெஸ்ட்டும் அது கொடுத்துரும். ஸோ தட் நமக்கு இது ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையான்றதும் நம்ம டேரெக்டாக பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேடிங் வியூ ஓப்பன் பண்ணோடனே கீழே பைன் எடிட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த பைன் எடிட்டரை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், வேர் யூ கேன் காப்பி பேஸ்ட் அந்த நம்ம ChatGPTயில் பார்த்த கோடை அப்படியே நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆட் டு சார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே மேலே ஆட்டோமேட்டிக்காக ப்ளாட் ஆயிரும். ஸோ ப்ளாட் ஆனது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக எப்போ லாங் போகணும், அந்த லாங்கை எப்போ க்ளோஸ் பண்ணணும், எப்போ பை பண்ணணும், அந்த பையை எப்போ க்ளோஸ் பண்ணணுன்ற ஆரோ மார்க் கூட வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்னபடி இதில் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாற்றிருக்கேன். என்னென்னா இதில் செட்டிங்ஸ் போனீங்கன்னா லாஸ்ட் 20 days தான் டிஃபால்ட் பேராமீட்டர் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு மாதத்தில் 30 நாள் இருக்குது. அந்த 30 நாளில் சாட்டர்டே சண்டே ஸோ மொத்தம் 4 வாரம் இருக்கும். ஸோ மொத்தம் 8 நாள். ஸோ இந்த 8 நாளை மைனஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ஓவராலாக நம்ம ஒர்க்கிங் டேஸ் மண்டே டு ஃப்ரைடே தான் மார்க்கெட் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஒர்க்கிங் டேஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ 30 நாள் 8 நாள் போயிடுச்சுன்னா 22 நாள். ஸோ ஒரு மாதத்தில் அந்த 22 நாளை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி லாஸ்ட் 22 டேஸோட ஹை, லாஸ்ட் 22 டேஸோட லோ அது பிரேக் ஆச்சுன்னா நம்ம வாங்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டை நான் மேக்ஸிமைஸ் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ கரெக்டாக லாஸ்ட் 22 டேஸோட ஹை வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போயிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அந்த க்ரீன் பேண்டுன்றது என்னென்னா லாஸ்ட் 22 டேஸோட ஹையை பிளாட் பண்ணிகிட்டே வரும். அதே மாதிரி இந்த ரெட் பார்ன்றது வந்து லாஸ்ட் 22 டேஸோட லோவை பிளாட் பண்ணிகிட்டே வரும். ஸோ நம்மளோட ரூல்ஸ் என்ன சொல்லுது, எப்போ இந்த டான்சைனோட அப்பர் பேண்டை பிரேக் அவுட் ஆகுது, விச் இஸ் லாஸ்ட் 22 டேஸோட ஹையை எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ நம்ம என்டர் பண்ணுவோம். ஸோ எக்ஸாக்டாக இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ நம்ம வி வில் கோ லாங் இயர்.
ஸோ பார்த்தீங்கன்னா ஆரம் ஃபார்மா அதுதான் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். 570 கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 570 கிட்ட பர்ச்சேஸ் பண்ணது எப்போ? ஏப்ரல் 2023 நமக்கு இந்த பை சிக்னல் வந்துருச்சு. அண்ட் அந்த பை சிக்னல் பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் மேலே தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 560 கிட்ட வாங்கியிருக்கோம். இது இன்னும் மேலே தான் இப்போ 1580 இருக்குது. ஸ்டில் அது லாங் பொசிஷனில் தான் இருக்குது. அண்ட் யூ வில் பி சிட்டிங் இன் மோர் தென் 100% ப்ராஃபிட். ஸோ இந்த பேராமீட்டரை நம்ம எப்படி வேணாலும் நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ ஒரு சில பேர் எனக்கு என்னென்னா, நான் அந்த ஸ்விங் ட்ரேடிங் மெத்தட் நான் கப்புள் ஆஃப் மந்த்ஸ் ஹோல்ட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க லாஸ்ட் 22 டேஸ் கொடுக்கலாம். இல்லை நான் ஷார்ட் டேர்ம் தான் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க என்ன பார்க்கலாம், வெறும் 1 வீக், 1 வீக்னா 5 டேஸ், மண்டே டு ஃப்ரைடே. ஸோ 5 டேஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பை அண்ட் செல் சிக்னல் நிறையவே ட்ரிகர்ஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாங் இங்கே வந்திருக்கு, அதோட எக்ஸிட் சிக்னல் இங்கே வந்திருக்கு, திருப்பி லாங் பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அந்த சார்ட்லேயே எப்போ லாங் போகணும், அந்த லாங்கை எப்போ எக்ஸிட் பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் பேராமீட்டர் அதுவே டிஸ்பிளே பண்ணிடும். அண்ட் இந்த பர்டிகுலர் கோடை நீங்கள் டேரெக்டாக ChatGPT கிட்ட போயிட்டு நான் டைப் பண்ண கமெண்ட் ப்ராப்ளம் கொடுத்து அந்த கோடை கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த பர்டிகுலர் இண்டிகேட்டர் இருக்கு இல்லையா, இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் பப்ளிஷ் பண்ணி அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அதை ஜஸ்ட் ட்ரேடிங் வீல் அப்ளை பண்ணாலே போதும், உங்களுக்கு இதே சிக்னல் அங்கேயும் வந்துடும். ஸோ இந்த பர்டிகுலர் சிஸ்டத்தோட பை அண்ட் செல் நீங்கள் எந்த ஸ்டாக்கு கொண்டா மாற்றலாம். சப்போஸ் ஆர்எஃப் ஃபார்மா இருக்கா, நான் இப்போ வோல்டாஸ் மாற்றுறேன்னு வச்சுப்போமே, வோல்டாஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வோல்டாஸ்க்கு எப்பப்போ பை வருதோ அண்ட் எப்பப்போ செல் வருதோ அது ஆட்டோமேட்டிக்காக அது டிஸ்பிளே ஆகும். இன்கேஸ் நான் வீக்லி டைம் ஃப்ரேம்லேருந்து டெய்லி நான் இப்போ முன்னாடி டிஃபால்ட்டாக வச்சிருந்தது வீக்லி டைம் ஃப்ரேம். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம்னும் போது பெரிய லார்ஜர் ட்ரெண்டை கேப்சர் பண்ணும் அண்ட் வெரி ஃபியூ நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் தான் ஒரு இயர்லேயே வரும். பட் இதுவே நீங்கள் டெய்லி டைம் ஃப்ரேம் பண்ணிங்கன்னா அடிக்கடி இந்த பை அண்ட் செல் சிக்னல்ஸ் வரும் அண்ட் மோர் ஓவர் ஒரு பெரிய ட்ரெண்டை ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வோல்டாஸ்க்கு ஆல்மோஸ்ட் 1575 லாங் வந்துச்சு. எப்போனா 13th ஆகஸ்ட் வந்துச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 1845, இப்போ 16th செப்டம்பர். ஸோ ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் ஸ்டில் பை சிக்னலில் தான் இருக்குது. அண்ட் இதை நீங்கள் என்ன பர்டிகுலர் ஸ்டாக்கு மாற்றினாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த சிக்னல் மாறிட்டே தான் இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் வோல்டாஸ்க்கு பதிலாக HDFC கொடுப்போம், HDFC பேங்க். ஸோ எனி ஸ்டாக் நீங்கள் மாற்ற அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பை அண்ட் செல் மாறிட்டே இருக்கும். அண்ட் மோர் ஓவர் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா யூ ஆல்வேஸ் ப்ரிஃபர் 52 வீக் ஹை லோ ஸ்டாக்ஸ். எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் 52 வீக் ஹை கிட்ட இருக்கோ ஏன்னா அது ஆல்ரெடி மொமெண்டமில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களை ஒரு கம்ப்ளீட் ட்ரெண்டை நீங்கள் ரைட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும்னு எப்படி பார்க்குறதுனா சிம்பிள். இந்த ஸ்ட்ராட்டஜி டெஸ்டர் இருக்கு இல்லையா, அங்கே போய்ட்டு இந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் ஜஸ்ட் 5 டேஸ் விச் இஸ் அல்ட்ரா ஷார்ட் டேர்ம், லாஸ்ட் 5 டேஸோட ஹை அண்ட் லாஸ்ட் 5 டேஸோட லோ இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுனாலே நான் இந்த ஸ்டாக்ஸில் என்ட்ரு ஆவேன். அதான் ரூல்ஸ். ஸோ லாஸ்ட் 5 டேஸோட ஹை பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா ஐ வில் பை, லாஸ்ட் 5 டேஸோட லோ பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா ஐ வில் செல். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் மேலே ப்ளாட் ஆயிருக்கு. ஸோ இந்த ரூல்ஸ் படி நம்ம பார்த்துருந்தோம்னா இப்போ நான் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு என்னோட கேபிட்டல் 1 லட்ச ரூபா அப்படின்னு டைப் பண்ணுறேன். அண்ட் ஃபார் எவ்ரி ட்ரேட் நான் 1 லட்ச ரூபாவில் 10% தான் போடுறேன். விச் இஸ் ஜஸ்ட் 10,000 rupees இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா என்னோட ஓவரால் ரிட்டர்ன்ஸ் 1.2 lakhs கிட்ட வருது. இதுவே நான் எவ்ரி பர்டிகுலர் ட்ரேட் நான் ஒரு 40% ஆஃப் மை கேபிட்டல் போடுறேன் அப்படின்னா என்னோட ஓவரால் இங்கே ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா மாறிடும். ஸோ ஆல்மோஸ்ட் 1 lakh கிட்ட நான் போட்டிருந்தேன், ஆல்மோஸ்ட் 15 லட்சம் கிட்ட ஓவரால் ப்ராஃபிட்டு. அண்ட் என்னோட மேக்ஸிமம் ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா. அண்ட் இதுதான் ஓவரால் ட்ராடவுனு. அண்ட் ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வின்னிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 42%. அண்ட் ஓவரால் 197 ட்ரேட்ஸ் வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் பர்ஃபார்மன்ஸ் சம்மரி உங்களுக்கு வந்துடும். ஸோ இது எனி ஸ்டாக். இப்போ நான் ஆரோப் இந்த ஃபார்மில் இருக்கேன் இல்லையா, ஸோ இதுலேருந்து நான் வேறு ஒரு ஸ்டாக் மாற்றுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சன் ஃபார்மா மாற்றுறேன். ஸோ அந்த சன் ஃபார்மாக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாக் இந்த ஓவரால் ரிட்டர்ன்ஸ் மாறும். ஸோ நீங்கள் எனி கைண்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் எந்த ஸ்டாக்ஸ் சொன்னாலும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்டாக்கு ஜஸ்ட் என்ட்ரு பண்ணுங்கள், கீழே ஆட்டோமேட்டிக்காக அதோட ரிசல்ட்ஸ் மாறிட்டே இருக்கும் நீங்கள் கொடுத்துருக்க பேராமீட்டருக்கு ஏற்ற மாதிரி. சரி சப்போஸ் நான் லாஸ்ட் 5 டேஸ் வேணாம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லாஸ்ட் 22 டேஸ் லைக் ஐ வாண்டட் டு ஹோல்ட் இட் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு 22 டேஸ் ஹை பிரேக் அவுட் ஆனால் மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணுவீங்கன்னா லாஸ்ட் 22 டேஸ்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன்ஸ் மாறிடும். பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 17 லட்சம் கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. அண்ட் ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா வெறும் 2.8 lakhs. அண்ட் வின்னிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 46%. ஸோ இந்த கம்ப்ளீட் ஸ்டாட்ஸு ஆட்டோமேட்டிக்காக இந்த கோடையும் உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த சிஸ்டமை இன்ட்ராடேல பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம், பட் அந்த அளவுக்கு ப்ராஃபிட் வராது. ஏன்னா இன்ட்ராடேல நிறைய நாய்ஸ் இருக்கும், நிறைய வெப்சாஸ் இருக்கும். அதனால இந்த பை எக்ஸிட் திருப்பி பை எக்ஸிட் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். ஸோ பெரிய லெவலில் ஒரு ப்ராஃபிட் வராது. ஏன்னா இந்த பர்டிகுலர் சிஸ்டமே ட்ரெண்ட் ஃபாலோயிங் நேச்சர்ன்ற போது பெரிய ட்ரெண்டை ரைட் பண்ணணும்னா இன்ட்ராடேயோட டைம் டியூரேஷன் 9 to 6, அந்த 6 hours அந்த பெரிய ட்ரெண்ட் வராது. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் வச்சா தான் வரும். நீங்கள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா வெறும் இப்போ 2600 தான் ப்ராஃபிட் வந்திருக்கு ஃபார் த லாஸ்ட் 3 months. செப்டம்பர் ஒரு ஜூன்லேருந்து டில் டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2200 தான் ப்ராஃபிட்டே வந்திருக்கு. பட் நீங்கள் இதுவே டெய்லி டைம் ஃப்ரேமில் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பெட்டராக வந்துடும்.
ஸோ இதுதான் இந்த ஸ்விங் ட்ரேடிங்கான ஓவரால் செட்டப். ஸோ சிம்பிளிஃபைடாக சொல்லணும்னா லாஸ்ட் 20 டேஸ், அது இட் குட் பி என் டேஸ். நீங்கள் 20 டேஸ் வச்சுக்கலாம், 22 டேஸ் வச்சுக்கலாம், 5 டேஸ் வச்சுக்கலாம், 15 டேஸ் வச்சுக்கலாம். இட்ஸ் டோட்டலி அப் டு யூ. ஸோ லாஸ்ட் என் டேஸோட ஹை, லாஸ்ட் என் டேஸோட லோ, இது மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் ஃபாலோயிங் இன் நேச்சர், அந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகுன்றதுனால இட் கேன் கண்டினியூ டு மூவ் அப். ஸோ இந்த ஓவரால் செட்டப்பில் நம்ம பார்த்தீங்கன்னா வெறும் லாங் ட்ரேட்ஸ் மட்டும்தான் எடுத்திருப்போம், ஷார்ட் ட்ரேட்ஸ் எடுத்துருக்க மாட்டோம். ஏன்னா அந்த லாங் ரனில் ஷார்ட் ட்ரேட்ஸை விட லாங் ட்ரேட்ஸ் தான் இட் வில் கிவ் யூ ஹையர் ப்ராஃபிட்ஸ். ஏன்னா இன் ஜென்ரல் ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எக்கனாமி ஆல்வேஸ் டென்ஸ் டு மூவ் அப். ஸோ அப்படி இருக்கும்போது ஷார்ட் ட்ரேட்ஸ் வந்து இன்ட்ராடேலனா ஓகே, பட் ஆன் த லாங் ரன் டெய்லி டைம் ஃப்ரேம்லையோ இல்லை வீக்லி டைம் ஃப்ரேம்லையோ பண்ணும்போது இட் இஸ் பெட்டர் யூ ஸ்டிக் டு ஒன்லி லாங் ட்ரேட்ஸ். ஸோ இதுதான் உங்களோட ஓவரால் ஸ்விங் ட்ரேடிங்கான செட்டப். ஸோ நான் இந்த இண்டிகேட்டரை பப்ளிஷ் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா இதே கூட நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணலாம், பேக் டெஸ்ட் பண்ணலாம், இல்லை இந்த வர சிக்னல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேடும் பண்ணலாம். ஜஸ்ட் மேக் ஷூர் யூ டோன்ட் ரிஸ்க் டூ மச் ஆஃப் யுவர் கேபிட்டல். உங்ககிட்ட கேபிட்டல் 1 லட்சம் இருக்குன்னா அந்த 1 லட்சத்தையும் எடுத்து ஒரே ட்ரேடில் போடாதீங்க. அதில் ஒரு 10% இல்லை 20% ஆஃப் த கேபிட்டல் மட்டும் வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இல்லை வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களோட ஓவரால் ரிஸ்க் கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே இன் திஸ் வீடியோ. ஐ வில் see you guys next week with another video. Bye.